ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடும் 5ஆம் நவநாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய 5வது நவநாளின் மைய கருத்தாக நாம் சிந்திக்க இருப்பது, அன்னை மரியாள் பரிந்து பேசக்கூடியவள். அன்னை மரியாளை போல நாமும் பரிந்து பேசுவோம் என்று வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாள் நமக்காக தினந்தோறும் பரிந்து பேசுகிறார் என்பதை விளக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மோண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்கள் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மோண்டு வந்த பணியாளர்களுக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது வாசிக்க கேட்ட இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி கண்களை மூடி ஒருமுகப்படுத்தி இந்த பாடலோடு அந்த வார்த்தையை உணர்ந்து பார்ப்போமா? அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வாழ்கின்றார்.
இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோம். அதை பாடல் வழியாக உணர்வுபூர்வமாக உணர்ந்தோம். அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த அருளுரையை சிந்திப்போமா? இறையேசுவில் பிரியமானவர்களே, 5ஆம் நவநாளிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நாம் நம்முடைய சிந்தனைக்கு சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்னை மரியாள் பரிந்து பேசுபவர். அன்னை மரியாளை போல நாமும் ஒருவர் மற்றவருக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் மைய சிந்தனையாக இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், நாமும் அன்னை மரியாளை போல ஒருவர் மற்றவருக்காக பரிந்து பேசுகின்றோமா? முகலாய பேரரசன் அக்பர் ஒரு போட்டியை அறிவித்தான். அதாவது, இரவு முழுவதும் ஆற்று நீரில் இருக்க வேண்டும். யார் ஒருவர் இரவு முழுவதும் ஆற்று நீரில் இருக்கிறாரோ அவர்களுக்கு மிகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்ற ஒரு போட்டி அறிவிக்கிறார். இரவு முழுவதும் யார் தண்ணீரில் இருக்க முடியும், குளிரை தாங்க முடியும் என்று பலரும் இந்த போட்டியை விட்டு விலகிச் சென்றார்கள். ஒரே ஒரு ஏழை மட்டும் இந்த போட்டியில் கலந்து கொண்டான். அவனும் இரவு முழுவதும் ஆற்று நீரிலே இருந்து வெற்றி பெற்றான். மறுநாள் மன்னனிடம் பரிசு பொருளை வாங்க வரும் பொழுது மன்னன் ஒரு கேள்வி கேட்டான். ஏப்பா, இரவு முழுவதும் எப்படி ஒன்னால் அந்த தண்ணீரில் இருக்க முடிந்தது? அதற்கு அந்த மனிதன், ஏழை மனிதன் யதார்த்தமாக சொன்னான், அது ஒன்றும் இல்லை அரசரே, தூரமாக ஒரு கலங்கரை விளக்கம் இருந்தது. அதன் வெளிச்சம் ஆற்று நீரில் பட்டது. அதை பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு குளிர் சற்றும் தெரியவில்லை. இரவு முழுவதும் அந்த வெளிச்சத்திலேயே கழித்தேன். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று ஒரு யதார்த்தமாக சொன்னான். இதை கேட்ட மன்னன், நீ தவறு செய்துவிட்டால், ஒளியை பெற்று அதன் வழியாக நீ ஆற்று நீரில் இருந்ததால் இந்த போட்டியிலிருந்து நீ நிராகரிக்கப்படுகிறாய். உனக்கு பரிசு எதுவும் தரப்படாது. மாறாக நீ என்னை ஏமாற்றியதால் உனக்கு தண்டனை வழங்கப்படும் என்று அரசன் ஆணையிட காவலர்கள் அவனை தூக்கி சென்றார்கள். அவன் ஐயோ அம்மா என்று கதறினான். இச்செய்தி அரசவை அமைச்சர்கள் ஒருவரான பீர்பாலுக்கு காதிற்கு வந்தது. உடனே அரசர் கேட்கிறார், பீர்பால் எங்கே என்று. மற்ற அமைச்சர் சொல்கிறார், அவர் இன்னும் வரவில்லை அரசவைக்கு, அவர் வீட்டிலே தான் இருக்கிறார் என்று. உடனே மன்னன் புறப்பட்டு போய் பீர்பால் வீட்டை நோக்கி சென்று பீர்பாலை பார்க்கிறார். அங்கே அவர் ஒரு காரியம் செய்து கொண்டிருந்தார். என்ன காரியம் என்றால், மிகப்பெரிய ஓங்கி உயர்ந்த மரத்தை, கூம்பு வடிவத்தில் மரத்தை செய்து கொண்டு அந்த உச்சியிலே ஒரு இறைச்சியை வைத்து கீழே அடுப்பு மூட்டி வேலை பார்த்து கொண்டிருந்தார். மன்னன் அதை பார்க்கின்ற போது சிரிப்பா இருந்துச்சு. என்ன பீர்பால், கறி எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது, ஆனால் அடிப்பகுதியில் தீ மூட்டுகிறார். இந்த தீ எப்படி அந்த கறியை சென்று வேக வைக்கும் என்று கேட்டார். பீர்பால் அதைத்தான் திருப்பி கேட்கிறார். கலங்கரை விளக்கம் எங்கோ இருக்கிறது, அந்த ஒளி எப்படி அவன் மேல் பட்டு கதகதப்பை கொடுத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டார். அப்பொழுதுதான் மன்னனுக்கு புரிந்தது, ஆம், நான் தவறு செய்துவிட்டேன் என்று. அரசன் அந்த மனிதனை விடுவித்தான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு பொருளையும் கொடுத்தான். இந்த செய்தியில் நாம் அறிவது என்னவென்றால், எவன் ஒருவன் தேவையில் இருக்கிறானோ, எவன் ஒருவன் உதவியில் இருக்கிறானோ, அவனுக்காக நாம் பரிந்து பேசுகின்ற பொழுது மற்றவர்கள் வாழ்வடைவார்கள், நம்மளும் வாழ்வு பெறுவோம். ஆக யாரோ எவனோ என்று ஒதுங்கி விடாமல், எனக்கென என்று இருந்து விடாமல் பீர்பால் இருக்கவில்லை, மாறாக பரிந்து பேசினார். இதைத்தான் நம்முடைய அன்னை மரியாளும் ஒவ்வொரு நாள் நமக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்னதான் நாம் கடவுளை விட்டு விலகி சென்றாலும், கடவுளை புறக்கணித்தாலும், பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் நமக்காக ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் பரிந்து பேசுகிறார். இதை வெளிப்படுத்திய ஒரு அற்புத நிகழ்வு தான் இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட கானாவூர் திருமணம். அந்த திருமணத்தில் உள்ள எத்தனையோ நபர்கள் அந்த திருமணத்திற்கு வந்தார்கள். இருந்த போதிலும் யாரும் அந்த வீட்டாருக்காக பரிந்து பேசவில்லை. மாறாக அன்னை மரியாள் அந்த வீட்டாருக்காக, அந்த வீட்டாரின் தன்மானத்திற்காக, அந்த வீட்டாரின் மகிழ்ச்சிக்காக, தேவையில் இருக்கும் அந்த வீட்டாருக்காக தன் மகனிடம் பரிந்து பேசினார். அத்தகைய மனநிலை நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும்.
தேவையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். யாரெல்லாம் உதவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். யாரெல்லாம் ஆறுதலின்றி இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். அன்னை மரியாள் கொண்டிருந்த அதே மனநிலையை நம்முடைய வாழ்விலும் கொண்டிருப்போம். பிறருக்காக இறைவனிடத்தில் நாமும் பரிந்து பேசுவோம். அதற்கான ஆற்றலை, மனநிலையை பெற நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை, படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை, வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை, வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, 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 ஆராதனை. ஜெபம். அன்பே உருவான இறைவா, அன்னை மரியாளைப் போல நாங்களும் தேவையில் இருப்பவருக்காக பரிந்து பேசக்கூடிய மனநிலையை தந்தருளும். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.